ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஇசி அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டில் என்னென்ன காஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் காஸ்ட்டு. ஸோ ஒரு டைரக்ட் காஸ்ட் இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இன்டைரக்ட் காஸ்ட். ஸோ இப்போது நம்ம டைரக்ட் காஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகிற டைரக்டான காஸ்ட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டீரியல். ஸோ இப்போ மெட்டீரியல் வாங்குறதுக்கு வந்து ஒரு காஸ்ட் ஆகும். அது வந்து நம்ம டைரக்ட் காஸ்ட்னு சொல்கிறோம். இதே வந்து அதே மாதிரி லேபர் காஸ்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது லேபர் இருக்காங்க அப்படின்னா அந்த லேபருக்கு கூடிய காஸ்ட்டு. அடுத்தது வந்து அப்ரூவல். ஸோ அதாவது நம்ம டாக்குமெண்ட் அப்ரூவலு, இல்லை டாக்குமெண்டேஷன் காஸ்ட்டு, ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு, ஸோ ஆஃபீஸில் இருக்க மெயின்டெனன்ஸு, இந்த மாதிரி எதெல்லாம் வந்து ப்ராஜெக்டில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகுதோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம டைரக்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்டைரக்ட் காஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ப்ராஜெக்டில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகாத காஸ்ட்டெல்லாம் சொல்லலாம். ஸோ ஒரு ஆக்சிடெண்ட் வந்து நடக்குது. ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு லேபர் இருக்காங்க அப்படின்னா அந்த லேபருக்கு வந்து ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் வந்திருக்கலாம். அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டைரக்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஏதாவது வந்து மெட்டீரியலோட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன். ஸோ ப்ரைஸில் வந்து ஏதாவது ஃப்ளக்சுவேஷன் வரலாம், இல்லை வந்து நேச்சுரல் கலாமிட்டிஸ் ஏதாவது வந்து வரலாம். அதாவது இப்போது ஃப்ளட்டு, ஸோ ஃப்ளட்டு கூட வரலாம், இல்லை வந்து ஏதாவது வந்து எர்த்குவேக் வரலாம். அதனால வந்து ஒரு பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கலாம். இல்லை வந்து குவாலிட்டி இஷ்யூவில், ஸோ குவாலிட்டி வந்து இல்லாமல் வந்து ஏதோ எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை இடிச்சிட்டு திரும்ப கட்டுற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எதெல்லாம் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு டைரெக்டாக இன்வால்வ் ஆகாமல் வருதோ அதெல்லாம் வந்து நம்ம இன்டைரக்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ டைரக்ட் காஸ்ட்டுங்கிறத வந்து நம்ம பெருசாக வந்து எதுவுமே குறைக்க முடியாது. பட் இந்த இன்டைரக்ட் காஸ்ட்டை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மினிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து மினிமைஸ் பண்ணணும். ஸோ அதை மினிமைஸ் பண்ணுறது தான் வந்து நமக்கு லாபம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ டைரக்ட் காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட குவாலிட்டி, அதுக்கப்புறம் ரெப்புடேஷன் எல்லாமே வந்து பாதிக்கப்படும். ஏன்னா வந்து இப்போ மெட்டீரியலை வந்து கம்மியான குவாலிட்டியில் போட்டிங்க அப்படின்னா அது வந்து அவுட்புட்டும் கம்மியாக தான் வரும். அதே மாதிரி லேபரை வந்து ஏதோ ஒரு மொக்க லேபரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் வந்து நமக்கு ப்ராப்ளம் தான். டாக்குமெண்டேஷன் இல்லாமல் பண்ணாலும் ப்ராப்ளம் தான். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராஜெக்ட்டுக்கு டைரெக்டாக இருக்கக்கூடிய எந்த காஸ்ட்டையும் வந்து நம்ம பெரும்பாலும் வந்து மிச்சப்படுத்த முடியாது. பட் இந்த இன்டைரக்ட் காஸ்ட், ஆக்சிடென்ட் நடக்காமல் நம்ம தடுத்துக்கலாம். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எப்போ கம்மியாக இருக்கோ அப்போ வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வந்து நேச்சுரல் கலாமிட்டிஸ் வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏதாவது வந்து ஒர்க் பிளானை வந்து மாற்றலாம், ஷெடியூல் வந்து வேறு மாதிரி வந்து போடலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணி இந்த இன்டைரக்ட் காஸ்ட்டை வந்து நம்ம குறைக்கணும். ஸோ இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராஜெக்டோட நம்ம வந்து இது வந்து காஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து டியூரேஷன். ஸோ இந்த ப்ராஜெக்டோட டியூரேஷன். ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒய் ஆக்சிஸில் வந்து காஸ்ட்டையும் வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம இன்டைரக்ட் காஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும். ஆனால் அந்த ப்ராஜெக்ட் முடிய என்ன ஆகும் அப்படின்னா இதோட அளவு வந்து அதிகமாகிட்டே போகும். இப்போ காஸ்ட் வந்து இது வந்து ஒரு அமௌண்ட்டு, இது ஒரு அமௌண்ட்டுன்னு இருக்கேன், இது 0 அமௌண்ட்டு, இது வந்து ஒரு 2 lakhs அப்படின்னு வருதுன்னு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வரும். அதே டைரக்ட் காஸ்ட் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா இப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா இப்போது இந்த இடத்துல வந்து நமக்கு இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்து மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் இதை வந்து இந்த இடத்துலேயே முடிச்சிடும். அப்போது இனிஷியலாக வந்து டைரக்ட் காஸ்ட் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். போக போக என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய தேவைகள் எல்லாமே வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ அப்போ வந்து நமக்கு இது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படியே மினிமைஸ் ஆகிட்டே வரும். ஸோ ரொம்ப கம்மியாக வந்துடும். இதே இந்த இப்போது இப்போ ஒரு பில்டிங் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஆரம்பிக்கிறப்பவே வந்து நமக்கு நிறையா எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இருக்காது. அதே மாதிரி அந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் இதெல்லாமே வந்து இருக்காது. ஏன்னா வந்து ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்லாம் வந்து ரொம்ப நாள் வந்து நம்ம பிளான் பண்ணியிருப்போம். ஒரு உதாரணத்துக்கு இந்த மே மந்த்து இப்போ வந்து மே 24 2024 வச்சுட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து எம்சாண்டோட ப்ரைஸ் வந்து ஒரு யூனிட் 4000 ரூபாய்க்கு விற்றுட்ருக்கோம். இதே வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருப்பேன் அப்படின்னா டிசம்பர் 2024 எம்சாண்ட் வந்து ஒரு 4300 ரூபா போகிறக்கு வாய்ப்பு இருக்குது.
அப்படின்னு சொல்லி இதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா நான் வந்து பட்ஜெட்டே வந்து அலோகேட் பண்ணியிருப்பேன். இப்போது சடனாக வந்து இந்த நவம்பர்லேயே வந்து 2024 வந்து எம்சாண்டோட ப்ரைஸு ஒரு யூனிட்டுக்கு வந்து 6500 ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து டிகிரி ஆஃப் அன்சர்டனிட்டி, இதாவது ஒரு 300 அதிகமாகுது அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஆனால் இந்த 4000 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட 2500 இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து என்றைக்குமே வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்டைரக்ட் காஸ்ட்டில் தான் வரும். அப்போ இந்த இன்டைரக்ட் காஸ்ட் வந்து நாள் அதிகமாக இந்த இன்டைரக்ட் காஸ்ட் வந்து என்ன ஆகும் அதிகமாகிட்டே போயிருக்கும். அப்போது இங்கேருந்து வந்து வர்றப்போ நமக்கு என்ன ஆகுது இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போது இந்த பாயிண்ட்டை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ அதாவது நமக்கு டைரக்ட் காஸ்ட்டும் இன்டைரக்ட் காஸ்ட்டும் மீட் ஆக இடம். இப்போது இதில் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா இந்த டோட்டல் பட்ஜெட் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் நம்மளால் ஓரளவுக்கு வந்து கட்டுப்படுத்த முடியும். ஸோ அப்போது நம்ம ஒரு ப்ராஜெக்டில் டைரக்ட் காஸ்ட்னா என்ன, இன்டைரக்ட் காஸ்ட்னா என்ன, ஸோ இந்த டைரக்ட் காஸ்ட்டுக்குள்ளே என்னென்ன காஸ்ட்லாம் வருது, இன்டைரக்ட் காஸ்ட்டில் என்னெல்லாம் வருது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுட்டா தான் நம்மளால் வந்து இந்த கிரிட்டிக்கல் ஜோனில் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியும். இந்த கிரிட்டிக்கல் ஜோனில் முடிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டுமே வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும். அப்போ ரெண்டும் மினிமமாக இருக்கிறப்போ ஒர்க் ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். ஒர்க் ஃப்ளோ கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நம்ம ப்ராஜெக்ட்டும் வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து முடியும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.